ஹலோ வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பரபரப்பான நியூஸ் தாங்க. என்ன பரபரப்பான நியூஸ் அப்படின்னா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை தான். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் உமா நியூஸ் சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க பரபரப்பான நியூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பீகார் எலெக்ஷன் கிட்ட வந்துடுச்சு. இந்த மாதம், அதாவது தேதி 3 ஆயிடுச்சு. 2 கட்டங்களாக பீகாரில் எலெக்ஷன் நடக்குது. முடிவுகள் 14ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. முதல் கட்ட எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதியும், 2ஆம் கட்ட எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியும். 2 கட்டங்களாக எலெக்ஷன் நடந்தும் 14ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும். அதாவது யார் ஆட்சி ஆளுகின்ற ஆட்சி தக்க வச்சுக்குமா, இல்லை எதிர்கட்சி வருமா, தேஜஸ்வி வருவாரா, இல்லை பிஜேபி கூட்டணி ஆட்சியான நிதிஷ்குமார் தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சு போகிறாரா அப்படின்னு தெரியல. பிரசாந்த் கிஷோர் எத்தனை % ஓட்டு வாங்க போகிறாரு இந்த எலெக்ஷனில் அப்படின்னு தெரியல. காங்கிரஸ் காங்கிரஸ் ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் அவங்க ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை பிஜேபியே ஸ்ட்ராங்கான ஒரு நிதிஷ்குமார் அப்படியே ஸ்ட்ராங்காக இது பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ ஆன்டிகமெண்ட்ஸ் அந்த ஒரு இது இருக்கா அப்படின்னா இருக்கலாம், இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஸோ எந்த மாதிரியான மெசேஜ் பொலிட்டிக்கல் மெசேஜ் இது சொல்ல போகுதுன்னு தெரியல. ஸோ யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் 11ஆம் தேதி மாலை பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே ஒப்பீனியன் போல் வரும். பார்க்கலாம் அப்படின்னு.